மற்றதெல்லாம் முஸ்லீம் சங்கம் சொல்றோம், தலித் சங்கம் சொல்றோம், திருமாவளவன் வச்சிருக்கிறது ஒரு சாதி சங்கம் அப்படின்னு சொல்றோம். யாராவது RSS வந்து பிராமண சங்கம் யாராவது பேசியிருக்கிறாங்களா? 100க்கு 100 அது பிராமண சங்கம். ஒட்டுமொத்த தேசத்திற்கு எதிரான கட்சி பிஜேபி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்கலாம் என்று விரும்புகிறார்கள். ரொம்ப தெளிவா முடிவெடுக்கிறாங்க. எனக்கு முஸ்லீம் ஓட்டு வேண்டாம், கிறிஸ்டின் ஓட்டு வேண்டாம். நோக்கி தினந்தோறும் வீடுகளுக்கு போறான், சாப்பிட்றான், சோறு திங்கிறான், பாத பூஜை செய்யறான். அத்வாலேக்கு மந்திரி பதவி கொடுக்கவோ, பாஸ்வானுக்கு மந்திரி பதவி கொடுக்கவோ, அல்லது தலித்துகளுக்கு அங்கீகாரத்தை தர வேண்டிய தேவையோ, பழங்குடியிலிருந்து ஒருவரை ஜனாதிபதியாக்க வேண்டிய தேவையோ அவனுக்கு கிடையாது. இதெல்லாம் பாலிடிக்ஸ். பிஜேபி என்பது RSS இயக்கத்தின் ஒரு அரசியல் பிரிவு. ஆக நாட்டை ஆளுவது பிஜேபியா என்று கேட்டால் இல்லை, RSS தான். பிஜேபியின் கொள்கை என்பது RSS கொள்கைதான். பிஜேபிக்கான செயல் திட்டம் என்பது RSS செயல் திட்டம் தான். அவர்கள் இந்த நாட்டின் பெயரை மாற்ற துடிக்கிறார்கள். பாரத் என்று அழைப்பதிலும் கூட அவர்களுக்கு திருப்தி இல்லை. அதிலே மதம் சார்ந்த அடையாளம் இல்லை. இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரம் என்று இந்த நாட்டுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்பது அவர்களின் வேட்கை. இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்டுவதற்கு அவர்களுக்கு எது தடையாக இருக்கிறது என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் தடையாக இருக்கிறது. எனவே அவர்களின் உண்மையான குறி என்பது, டார்கெட் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான்.